ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தோட அப்டேட் விட்டுருக்காங்க, ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. எஸ், நம்ம மிஸ்டர் யாக்ஸ் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பேரை கேட்கும்போது எதுவும் ஹாலிவுட் படமா இருக்குல்ல. எஸ், தமிழ்ல ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு இந்திய உளவுத்துறை அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பண்ற தியாகங்கள் இதெல்லாம் வச்சு இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மனு ஆனந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படின்னு பண்ணாரு, ரெண்டாவது இந்த படம் பண்றாரு. எனக்கு என்ன இது ரொம்ப பிடிச்சதுன்னா, கௌதம் கார்த்திக், ஆர்யா இருக்கு. ஆர்யா ரொம்ப நாள் ஆச்சு நான் தரையில் பார்த்து. ஸோ ஆர்யா இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, மஞ்சு வாரியா இருக்காங்க, இப்படி நிறைய பெரிய பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தீவிரமாக காலையில வெயிட் பண்ணிட்டு காலையில் நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் இந்த படத்தோட ட்ரெய்லர் அபிஷியலாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டர் விட்டுருந்தாங்க. அடுத்தது இப்போதான் அந்த அப்டேட் வருது. இந்த அப்டேட் தான் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ஷன் அப்படிங்கும்போது ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துருக்காம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். இந்த முயற்சி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்டில் போயிட்டு, சார் இந்த மாதிரி இது நல்லா இருக்கு அப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ, ரொம்ப போர் அடிக்குது, பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட இதை நிப்பாட்டிடுறேன். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த வீடியோ 100 லைக் வாங்கிடுச்சு அப்படின்னா மட்டும் இதே வீடியோவை அடுத்தது நான் கண்டினியூ பண்ணலான்னு ஒரு வீடியோ இருக்கு. சரி, ஓகே, ரொம்ப நேரம் பேசலாம். இந்த மிஸ்டர் எக்ஸை எப்படி தான் இந்த உளவுத்துறை, அந்த இந்திய உளவுத்துறையில் வந்து அவங்க பண்ண கஷ்டங்கள் தியாகங்கள் எல்லாம் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பேசுவோமா? வீடியோ போயிட்டு வந்துடுவோம். Based on the lived facts, உளவுத்துறை வீரர்களின் வாழ்க்கை மற்றும் தியாகங்கள். வாவ், அல்டி. நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. கடமை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொகேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடத்தலாம். அவங்கள எப்படி நிறுத்த போறோம்? மஞ்சு வாரியா எக்ஸ்போஸ் தலைவர் யாரு? கஷ்டமான நேரங்கள்ல கண்டிப்பா ஆரியா. இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் தம். வாவ், நான் மாதா வராது இதனால. யோ கௌதம் கார்த்திக் சாரத்துக்கு முன்னாடி என்ன லுக் இப்படி? ஓ மை காட். நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். 3 பேர். வாவ், செம்மையா இருக்கு லுக். கௌதம் கார்த்திக் வேற மாதிரி இருக்கு. சூப்பர். நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. அப்படி ஓ வாட் மிஸ்டர் யார்? என் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். போக போக தெரியும் இந்த சம்பந்தம். ஸோ இந்திய உளவுத்துறை வீரர்களின் உண்மையான வாழ்க்கையில் நடந்த அப்படி ஒரு வாழ்க்கை நடந்த ஒரு உண்மையான கதை மற்றும் அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களால் அந்த படத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரையில் சரி, திரை முன்னோட்டத்தில் வந்து பெருசாக எதுவுமே காட்டப்படலை. ஸோ நம்ம ஆள் எப்போது போல் யூஷுவல் 6 பேக் வச்சுட்டு வராரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரியா பார்க்குற சந்தோஷம். ஏன்னா ஆரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னு தெரியல, அவர் வந்து பெருசாக அவருக்கூட ஒரு பெரிய ஒரு ஹிட் வந்து இது ஒரு அமையல அப்படின்னு தான் சொல்லலாம். அப்பப்போ வந்தாலும் 2-3 ஹீரோ சப்ஜெக்ட்லலாம் அப்படி வந்து சில படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக அவருக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு நல்லா வரலாம். பட் என்ன ரீசன் தெரியல, அவர் அதை பற்றி பேச எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கர டெடிகேஷன். அந்த உடம்பு வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. இந்த பக்கம் வந்து கௌதம் கார்த்திக், இவங்க 2 பேர் இருக்காம ப்ளஸ் சரத்குமார் சரி வர எல்லா படத்துலையுமே சின்ன சின்ன ரோலில் பண்ணுறாரு. பட் இதுதான் கரெக்டானது. ஒரு காலத்தில் நம்ம நன்னா தான் பயங்கர மாச ஹீரோ அப்படி இப்படிலாம் பண்ணலாம். அடுத்து வர ஜென்ரேஷனோட அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுலேயும் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு பயங்கர பிஸியாக இருக்காரு. மஞ்சு வாரியர் இவ்வளோ இளமையாக இவ்வளோ கெத்தாக இருக்க 45 கிட்டத்தட்ட ஏஜ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதனால இந்த படத்தில் பயங்கர ஃபிட்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களுடைய கதை இல்லையா. அப்படி இருக்கும்போது பயங்கர எதிர்பார்ப்பு ஃபைட் அந்த ஒரு இதை எதிர்பார்க்குறாங்கன்னு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது நம்மள மாதிரி பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் சொல்லலாம். நம்ம மற்றபடி பெருசாக ஒரு விஷயம் கிடையாது. பட் சயின்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. அங்கங்கே நடக்கிறது தான். அதெல்லாம் நமக்கு இந்த வார்த்தைகளும் கேள்வி கூட பட்டிருக்கோம், இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்லாம் எடுத்து அதை கேதர் பண்ணி அந்த படமாக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் பெரிய விஷயம். ஸோ இந்த படம் திரையில் வந்தால் டெஃபினெட்லி போய் பார்க்கலாம்.
பார்த்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா திரை மின்னோட்டத்தில் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்க முடியாது இல்லையா? ஓகே, நம்ம கம் டு த பாயிண்ட். இந்த விஷயத்தை வரவே இல்லை. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்களே, ஏதாவது பிடிச்சிருந்துச்சா? நான் ஏதாவது வித்தியாசமாக என்ன ரியாக்ஷனில் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியலங்க. என்ன பண்ணலாம், ஐயா அவனும் பண்ணுறான், நீயும் பண்ணுறேன், அவன் பார்க்குறத நீ பார்க்குற, என்னடா இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் இருந்தாலும் ரசிகர்களுக்கு வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அது ஒரு ஒரு வைபாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி யோசிக்கும் போது என்னடா பண்ணுறது, என்னடா பண்ணுறது, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், வேணா நடைமுறை. திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, ஒரு ஃபேன் இருப்பாங்க, ஒரு ஹீரோ அப்படின்னாலே பயங்கரமான ஒரு ஃபேன் பேசிஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தோணும், டேய் ஏன்டா அவ்வளோ பைத்தியகாரத்தனமாக பண்ணுறீங்க, ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோடா, நீ குடும்பத்தை போகிற அப்படியே நம்ம சொல்லுவோம். பட் அவ்வளோ தீவிரமாக சில ரசிகர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும். பட் அந்த மாதிரிலாம் நம்மளால் சத்தியமாக ரியல் லைஃப்பில் இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அதே ஹீரோ படத்தை அந்த ட்ரெய்லரை பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ என்ன மாதிரி நார்மலாக காமனாக எல்லா படத்தையும் பார்க்க மாட்டான். படம் நல்லா இருந்தால் போய் தரைக்கு போய் பார்த்துட்டு வந்துடும். படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யார் படம் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில கேரக்டர் இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தவன். ஸோ அந்த மாதிரி போது என்ன வந்து இந்த படத்தை எப்படி பார்க்குறேன், இப்படி 2 கேரக்டரையும் வச்சு ஒரு ரியாக்ட் மாதிரி பண்ணி இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். குறைந்தபட்சம் 100 லைக் மட்டும் விழுந்துருச்சு. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இல்லை அப்படின்னா வேண்டாம். இதுக்கே அப்படி இருக்கே, ஹரியா படத்துக்கே நான் அப்படி ட்ரை பண்ணுறேன். சூப்பர் ஸ்டார் படம்லாம் வந்துச்சுங்க, நல்லா ஹைப்பில் போயிடுவேன். அது தளபதி விஜய் படம்லாம் கேட்கவே வேணாம். இல்லை வேறு லெவலில் வந்து என்னுடைய நார்மலாகவே பயங்கர ஹைப்பாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் 2 ஹீரோ 2 கேரக்டர் ரியாக்ஷன் போட்டால் எப்படி இருக்கும் நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும். பட் நான் அப்டேட் வரல, அப்டேட் வரும்போது நம்ம பண்ண தான் போகிறோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான திரும்ப சந்திச்சுட்டே இருப்பேன். என்னுடைய இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பாய்.